ஹாய் ஹலோ இது உங்கள் விஎஸ்கே. இன்றைக்கி மேக்ஸ் விஸ் நம்ம பார்க்க போகுது ஸ்டாண்டர்ட் 10 சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸாம்பிள் 1.2 அண்ட் எக்ஸைஸ் 1.1 உள்ள தேர்ட் சம். வாங்க சமுக்கு போகலாம். எக்ஸாம்பிள் 1.1ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ கிராஸ் பி அப்படிங்கிற ஒரு கார்ட்டீசியன்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் செட் ஏன் பி கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் இருந்து செட் ஏயும் செட் பியும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சொல்யூஷன்ஸ் கிவன் கொடுத்துருக்க செட்டை நான் பண்ணிக்கிறேன், அப்படி எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? செட்டு ஏயும் செட்டு பியும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஏ கிராஸ் பி அப்படிங்கிற ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக ஆர்டர் பேராக தான் இருக்கும். அப்படி ஆர்டர் பேராக இருக்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஆர்டர் பேரில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் ஏலையும் செகண்ட் எலமெண்ட் பிலையும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதான் நான் எழுதி வச்சுருக்கேன். ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது அப்படிங்கிற கார்ட்டீசியன்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி எப்படி இருக்கும் அப்படின்னா செட் ஆஃப் ஆல் பாசிபிள் ஆர்டர் பேர் வித் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எலமெண்ட் ஆஃப் ஏ அண்ட் செகண்ட் கோஆர்டினேட் எலமெண்ட் ஆஃப் பியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதான் ஏ கிராஸ் பி. அடுத்தது இதில் நம்ம என்ன சொல்லலாம், அந்த ஏங்கிறது என்னதான் இருக்கும் அப்படின்னா செட் ஏங்கிறது எதாவது இருக்கும் அப்படின்னா த செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எலமெண்ட் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி அப்படிங்கிற அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எடுக்க சொல்ல அது ஆர்டர் பேராக இருக்கும். அந்த ஆர்டர் பேரில் உள்ள மொதல் எலமெண்ட்ஸ் எல்லாமே செட் ஏல உள்ளதான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி பியில் உள்ள பிங்கிறது செட் பிங்கிறது அதே கார்ட்டீசியன் ப்ராடக்டில் வரக்கூடிய கோஆர்டினேட்டில் செகண்ட் எலமெண்ட் பியாக இருக்கும். அந்த ஏபியில் உள்ள பியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் நம்ம எழுதியிருக்கேன். எக்ஸாம்ஸ் பேப்பர்லையோ இதில் என்ன பண்ண சொல்கிறாங்களோ இதை டினோட் பண்ணக்கூட நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி கொடுத்துட்டாங்க. இது வந்து நினச்ச அப்புறம் ஏ கண்டுபிடிக்க நமக்கு எல்லாமே தெரியும். கிராஸ் ப்ராடக்டில் ஆர்டர் பேராக தான் இருக்கும். அந்த ஆர்டர் பேரில் வரக்கூடிய முதல் எலமெண்ட் செட்டுடைய முதல் எலமெண்ட்டாக இருக்கும், ரெண்டாவது செட்டுடைய ரெண்டாவது எலமெண்ட்டாக இருக்கும். அப்படி பார்க்கறதுல இங்கே 3 இருக்குது, 3 எழுதிட்டேன். மறுபடியும் 3 வந்துச்சுன்னா எழுத வேண்டாம், ஒரு நேரம் எழுதினா மட்டும் போதும். மறுபடியும் 5 ஒன் டைம் எழுதிட்டேன், இன்னொரு டைம் 5 வந்துருக்கு, அதனால் ஒரு நேரம் மட்டும் எழுதினா போதும். அதுக்கப்புறம் ரெண்டாவது உள்ள எலமெண்ட் அப்படிங்கிறது செட் பியில் உள்ளதாக இருக்கும். அப்புறம் செட் பி ஈக்குவல் டு 2 ஒரு அட்டை எழுதிட்டேன், 4 எழுதிட்டேன், மறுபடியும் 2ம் 4 தான் வந்திருக்கு, அதனால் ஒவ்வொரு நேரம் எழுதினா போதும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய செட் ஏ அண்ட் பி. ஓகேவா? இதே மாடலில் எக்ஸைஸ் 1.1ல் தேர்ட் சம் இருக்குது. அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி கிராஸ் ஏ அப்படிங்கிற ஒரு கிராஸ் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னா செட் ஏ அண்ட் பி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் கிவன் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு கொடுத்துருக்க அந்த ஆர்டர் பேர்ஸ் அப்புறம் எடுத்துக்கிட்டேன். பி கிராஸ் ஏனுடைய எலமெண்ட்ஸ் அப்படி மார்க் பண்ணிக்கிட்டேன், எழுதிக்கிட்டேன். என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ அண்ட் பி அப்படிங்கிற செட்டு கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தெரியும்? கண்டிப்பாக செட் பிஏ அப்படிங்கிற ஒரு செட் எடுத்தோம் அப்படின்னா, ஒரு கிராஸ் ப்ராடக்ட் செட் எடுத்தோம் அப்படின்னா பிக்குமா ஏன்னு வரும். அதில் முதல்ல பிங்கிறது இங்கே செட்டில் முதல்ல உள்ள பிலேருந்து வந்திருக்கும், ஏங்கிறது இந்த ஸ்மால் ஏங்கிறது கேபிட்டல் ஏலேருந்து வந்திருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் இதில் இருந்து செட்டு பியும் ஏ எடுங்க அப்படின்னா பிங்கிறது இந்த ஆர்டர் பேருடைய ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கும், ஏங்கிறது ஆர்டர் பேருடைய செகண்ட் எலமெண்ட்டாக இருக்கும். கொடுத்துருக்க கிராஸ் செட்டு கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி கிராஸ் ஏங்கிறது கொடுத்துருக்காங்க சம்மில். அதனுடைய எலமெண்ட்ஸ் எழுதியாச்சு. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்? செட் பி அண்ட் ஏ கண்டுபிடிக்க போகிறேன். செட் பி அப்படிங்கிறது இதில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ்னால் -2 ஒரு இருக்குது, எழுதிக்கிட்டேன். இன்னொரு -2 வந்தால் ஒரு நாள் எழுதினா போதும். 0 இருக்குது, 0 எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 3 இருக்குது, 3 எழுதிட்டேன். இன்னொரு டைம் 3 வந்தது, அதனால் ஒரு நாள் எழுதினா போதும். அதுக்கப்புறம் ஏ கண்டுபிடிக்கணும். செட் ஏ கண்டுபிடிச்சு ஏங்கிறது இந்த கிராஸ் ப்ராடக்ட்டில் ரெண்டாவதாக வந்திருக்கு. ரெண்டாவதாக வந்திருக்கிறதுனால செகண்ட் எலமெண்ட் எல்லாமே அந்த செட் ஏனுடைய மெம்பராக இருக்கும். அப்படி பார்க்க சொல்ல 3 இருக்குது, ஒரு நாள் 3 எழுதிட்டேன், 4 ஒரு நாள் எழுதிட்டேன், மறுபடியும் 3 தான் வந்திருக்கு, திருப்பி எழுத வேண்டாம். மறுபடியும் 4 வந்திருக்கு, அதனால் எழுத வேண்டாம். மறுபடியும் 3 தான் வந்திருக்கு, எழுத வேண்டாம். மறுபடியும் 4 வந்திருக்கு, எழுத வேண்டாம். ஓகேவா? இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய செட் பி அண்ட் ஏ. ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்ஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.